ஓம் சாந்தி. 29/1/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் யோக சக்தியின் மூலம் உங்கள் பாவங்களை அழிக்க வேண்டும். நீங்கள் தூய்மையாகி உலகையும் தூய்மையாக்க வேண்டும். இதுவே உங்கள் சேவையாகும். கேள்வி: தேவதர்மத்தின் எந்த சிறப்பியல்பு புகழப்படுகின்றது? பதில்: தேவதர்மமே பெருமளவு சந்தோஷத்தை கொடுக்கின்றது. அங்கே துன்பத்தின் பெயரோ அல்லது சுவடோ இருக்க மாட்டாது. கல்பத்தின் 3/4 பாகத்திற்கு குழந்தைகளாகிய நீங்கள் சந்தோஷத்தை அனுபவம் செய்கின்றீர்கள். அரைவாசி பாகம் சந்தோஷமும் அரைவாசி பாகம் துன்பமுமாக இருந்திருந்தால் அந்த அளவு சந்தோஷம் இருக்க மாட்டாது. ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. தந்தையை போன்று அன்பு கடல்கள் ஆகுங்கள். ஒருபொழுதும் எவருக்கும் துன்பம் விளைவிக்காதீர்கள். கசப்பான வார்த்தைகளை பேசாதீர்கள். உங்கள் தீய பழக்கங்கள் அனைத்தையும் முடித்து விடுங்கள். 2. பாபாவுடன் இனிமையாக உரையாடும் பொழுது இந்த உணர்வை பேணுங்கள். ஓ பாபா, நீங்கள் எங்களை அதிக அளவு மாற்றியுள்ளீர்கள். நீங்கள் எங்களுக்கு அதிக அளவு சந்தோஷத்தை கொடுத்துள்ளீர்கள். பாபா, நீங்கள் எங்களை பாற்கடலுக்கு அழைத்து செல்கின்றீர்கள். நாள் முழுவதும் பாபாவின் நினைவை கொண்டிருங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் சகல உறவு முறைகளினதும் சகல நற்குணங்களினதும் அனுபவத்தால் நிரம்பியவராகி அதன் மூலம் முழுமை ரூபம் ஆகுவீர்களாக. சங்கம யுகத்தில் நீங்கள் குறிப்பாக உங்களை சகல பேறுகளாலும் நிரம்பியவர் ஆக்க வேண்டும். ஆகவே உங்களின் சகல பொக்கிஷங்கள், உறவு முறைகள், நற்குணங்கள், பணிகளை உங்களின் முன்னால் வைத்து இந்த விடயங்கள் அனைத்திலும் நீங்கள் அனுபவசாலிகள் ஆகிவிட்டீர்களா என சோதித்து பாருங்கள். உங்களிடம் ஏதாவது அனுபவம் இல்லாமல் போகுமாயின் அதனால் உங்களை சம்பூரணம் ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்களிடம் ஓர் உறவு முறை அல்லது நற்குணம் இல்லாவிட்டால் உங்களை முழுமை ஸ்திதி உடையவர் என்றோ அல்லது சம்பூரண ரூபம் என்றோ சொல்ல முடியாது. ஆகவே தந்தையின் நற்குணங்களையும் உங்களின் ஆதி ரூபத்தின் நற்குணங்களையும் அனுபவம் செய்யுங்கள். நீங்கள் முழுமை ரூபம் ஆகுவீர்கள். ஸ்லோகம். அழுத்தம் கொடுப்பவராக ஆகுவதெனில் உங்களின் மனதில் அழுவதாகும். ஆகவே இப்போது அழுகின்ற ஃபைலை மூடிவிடுங்கள். அவ்யக்த சமிக்ஞை. உங்களின் சக்தி வாய்ந்த மனதால் ஷகாஷ் வழங்கும் சேவையை செய்யுங்கள். உங்களின் மனதின் ஊடாக சேவை செய்வதற்கு சகல சக்திகளையும் உங்களின் வாழ்க்கையின் அங்கமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். தந்தையை போல் முழுமையானவர் ஆகுங்கள். அப்போது உங்களுக்குள்ளே எந்தவிதமான குறைபாடுகளும் எஞ்சியிருக்காது. அப்போது மட்டுமே உங்களின் மேன்மையான எண்ணங்களின், அதாவது உங்களின் மனதின் ஒருமுகப்படுத்தலால் உங்களின் ஷகாஷ் இயல்பாகவே பரவும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. நிர்வாணதாமத்தின் நேரலையை தினம் அமிர்த வேளையில் ஒளிபரப்ப அகத்தின் கண்ணை நீ திறந்து அனுதினமும் உன்னை காண வைத்தாய். அந்த ஞான சூரியனின் முன்னிலையில் சிறுவிட்டில் பூச்சி நான் என் செய்வேன். பரம்பொருளிடம் நான் சரண